ஜியா, இன்னைக்கு ஆன்சர் ஷீட் கொடுக்க போகிறாங்களாப்பா. பயமாக இருக்குது. நான் வேற ஒரு எக்ஸாமில் மட்டும் நல்லா எழுதாமல் இருந்தேன். சரி, என்ன மார்க் வரப்போகுதுன்னே தெரியல. எல்லா எக்ஸாமும் நல்லா பண்ண விட்டோம். ஆனால் நான் சயின்ஸ் எக்ஸாம் மட்டும் நல்லாவே பண்ணல. அன்னைக்கு எங்கள் வீட்டில் என்னோட ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருந்தாங்களா. சரி, ஓகே, நான் அவங்களோட ஜாலியாக விளையாடிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் எக்ஸாமில் வந்து பார்த்தப்பதுன்னு தெரியுது, ஒன்றுமே ஞாபகம் வரல. சரி, அதுக்கு நான் என்ன மார்க் வரப்போகுதுன்னு தெரியல. மிஸ் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். மெட்டு என்னாச்சு? எல்லாரும் இன்னைக்கு ரொம்ப பயமாக இருக்காங்க. நான் வேற கிளாஸ்க்கு லேட்டாக வந்திருக்கேன். என்ன டெஸ்ட் பேப்பர் ஏதாவது கொடுக்குறாங்களா என்ன? ஆமாம் இவா, இன்னைக்கு தான் மிஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நேற்றுக்கு ரீஓப்பன் பண்ணாங்க, ஆனால் நேற்றுக்கு பேப்பர்ஸ்லாம் கொடுக்கவே இல்லை. இன்னைக்கு தான் கொடுக்குறாங்களாம். அதனால தான் எல்லாரும் சோகமாக உட்காந்துருக்காங்க. ஆமாம் இவா, உன்னோட ஃப்ரெண்டு எங்க? அவளை காணும். அவள் தான் எப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பாளே, அவளை காணும் இன்னைக்கு. அதுவா 10 days லீவ் கொடுத்தாங்களே, அதுக்கு அவள் ஊருக்கு போயிட்டா. ஆனால் திரும்பி ஊர்லேருந்து வரவே இல்லை. எனக்கு ஃபோன் பண்ணி பேசினா, எப்போ வருவான்னு தெரியல. டிக்கெட் கிடச்சப்பறம் தான் வருவாளாம். அவள் பேப்பர்ஸ் எல்லாம் என்னையே வாங்கி பார்த்துக்க சொன்னான். நான் அவகிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவேன். மிஸ் வர சத்தம் கேட்குது. பேப்பர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வராங்க போல. நான் திரும்பி உட்காந்துக்கிறேன். Hi friends, can I sit here? I'm a new student. I'm coming from America. Can I sit here? Hi, நான் கூட மிஸ் தான் வராங்கன்னு நினைச்சிட்டேன். சரி, ஓகே, வா உட்காரு. இங்க ஸ்பேஸ் இல்ல தான். It's okay, you can sit here. Hi, I am Mirak. My parents were settled in America, so I went there to study. But now they came here. So hereafter I'll come to the school only to study. ஓ அப்படியா? உங்க அம்மா அமெரிக்கால இருந்தாங்களா? இப்பதான் நீங்க வந்திருக்கியா? சரி சரி, நானும் உங்க கூட ஃப்ரெண்ட் ஆயிக்கிறேன். ஹாய், என்னோட பேரு வந்து மெட்டு. ஆமா, உனக்கு தமிழ்லாம் புரியுமா? Yeah, I can understand Tamil. Even I know Tamil. My parents talk in Tamil at home. Even I talk in Tamil at home. I can manage. ஓ அப்படியா? சரி சரி. மிஸ் வராங்க. குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ். குட் மார்னிங் மேம். என்ன ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? நான் பேப்பர் கொண்டு வர போறேன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சா? அதனால தான் பயத்தில் இருக்கீங்களா? எஸ் மேம். சரி, ஓகே, நான் ஃபர்ஸ்ட் அட்டெண்டன்ஸ் எடுத்துறேன். அதுக்கப்புறமா உங்களோட ஆன்சர் ஷீட்லாம் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன். ஓகே மேம். மேம், நம்ம கிளாஸுக்கு புதுசா ஒரு ஸ்டூடண்ட் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க மேம். ஆமா, எனக்கு தெரியும். இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸ் ரூம்ல இப்பதான் கொடுத்தாங்க. நியூ ஸ்டூடண்ட் ஜாயின் பண்றாங்கன்னு. மிராக், வெல்கம் டு தி ஸ்கூல். Thank you ma'am. Mirak, introduce yourself to the class. Hi, my name is Mirak. I'm coming from America, but my parents are settled here. So from hereafter, I'm going to study in this school only. Hi, friends. சரி, ஓகே ஸ்டூடண்ட்ஸ், நான் அட்டெண்டன்ஸ் எடுக்க போறேன். ஏஞ்சலின். Present ma'am. டெபோரா. Present ma'am. ஃபாத்திமா. Present ma'am. இவா. Yes ma'am. சியா. Present ma'am. மெட்டு. Present ma'am. ரோசி. ஸ்கூல் ஓபன் ஆப்சென்ட்னா நம்ம ஊர்ல இருந்து வரல மேம். சரி, ஓகே, நான் பேரண்ட்ஸ்ட்ட பேசுறேன். டானி. மேம், அவன் ஆப்சென்ட் மேம். மழை பெய்யுதுன்னு சொல்லி நியூஸ்ல லீவ் விட்டாங்கன்னா அவன் லீவ் எடுத்துட்டான் மேம். பக்கத்து ஊருக்கு தானே மழையில லீவு. இங்க வரட்டும், அவனுக்கு புயலே அடிக்கும். வரட்டும், பாத்துக்கலாம். அச்சச்சோ, டானி செமையா திட்டு வாங்க போறான் போல. சரி, ஓகே, நான் ஆன்சர் ஷீட்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா படிக்கிற பிள்ளைல இருந்தே போயிடலாம். இவா, உன் மார்க் ஷீட் தான் எடுத்திருக்கேன். சரி, நீ என்னெல்லாம் மார்க்ஸ் வாங்கியிருக்கேன்னு பாக்குறேன். ஃபர்ஸ்ட் இவா பேப்பர் தான் எடுக்கறாங்க. அவ எல்லாத்துலயும் ஃபுல் மார்க் வாங்கியிருப்பா போல. அதனால தான் இவா பேப்பரை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அடுத்து நம்மளெல்லாம் திட்டுவாங்க போல. போன எக்ஸாம்லயே நல்ல மார்க் தான் வாங்கினா. கிளாஸ் ஃபர்ஸ்ட் வேற வாங்கினா வேற. ஐயோ, நான் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன்னு தெரியலையே. 100 after 100 வாங்கலைன்னா எங்கள் அம்மா என்ன அடிப்பாங்க. ஐயோ, மிஸ் எவ்வளோ மார்க் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. இவா, நீ மேக்ஸில் 98, இங்கிலீஷில் 100, சயின்ஸில் 80. என்னது 80யா? என்னோட சப்ஜெக்ட்ல நீ 80யா? ஐயோ, இவா கிளாஸ் மிஸ் சப்ஜெக்ட்லேயே 80 மார்க் வாங்கியிருக்கா. பாவம். என்னடி பாவம், 80 மார்க் வாங்குறதெல்லாம் சும்மாவா? நான் அது கூட வாங்குவேனானே தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கேன். 80 மார்க் வாங்குனதுக்கெல்லாம் பாவம்ன்ற இந்த மிஸ் வேற என்னமோ திட்டுறாங்க. மேம் என்ன சொல்றீங்க மேம்? நான் 80 மார்க்கா வாங்கினேன். நான் நல்லா தானே மேம் எழுதினேன். ஃபுல் ஆன்சர்ஸும் அட்டென்ட் பண்ணேன். எல்லாமே கரெக்டா தானே மேம் இருந்துச்சு. நீங்க தான் மேம் மார்க்கை கம்மியா போட்டிருப்பீங்க போல. என்ன, நான் தப்பா உன் பேப்பரை கரெக்ட் பண்ணியிருக்கேனா? அதை எப்படி நீ சொல்லுவ? பேப்பரை கூட பார்க்காம நீ ஒரு ரோமன் லெட்டரே விட்டுருக்க.
மார்க்கு கம்மியாக எடுத்தா எங்கள் அம்மா என்னை அடிப்பாங்க மிஸ். நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. என்ன பண்ணுறது மிஸ்? நான் இப்போ வேணா அந்த டெஸ்ட் எழுதி காட்டட்டுமா மிஸ்? எனக்கு கஷ்டமாக இருக்கு மிஸ். நீ என்னம்மா இப்படி பேசுகிற? அப்படிலாம் எழுதிடலாம் இப்போலாம் முடியாது. நீ ஆன்சர் ஷீட் எழுதி கொடுத்துட்டா மார்க் போட்டாச்சு, அவ்வளோதான். இதுதான் ஃபைனல். சரி நீ போய் உட்காரு, நான் நெக்ஸ்ட் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். போய் அங்கே போய் உன் பிளேஸில் போய் உட்காரு போ. நெக்ஸ்ட் பேப்பர் தான் சியாமா. நீ வந்து மேக்ஸில் வந்து 68 எடுத்திருக்க, சயின்ஸில் வந்து 65 எடுத்திருக்க, இங்கிலீஷில் வந்து 62 எடுத்திருக்க. ஓகே, வெரி குட். எல்லாமே 60ஸ்லேயே எடுத்திருக்கிறேன் நீ. வெரி குட்மா. இனியும் நீ இம்ப்ரூவ் பண்ணு. முன்னைய விட இப்போ நீ நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்க. வெரி குட். நீ இனியும் நல்லா படிச்சுனா ஃபுல் மார்க் எடுக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. ஐயோ தேங்க் யூ மேம், ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் வந்து நினைச்சதை விட நிறைய மார்க் வாங்கிட்டேன். இன்னைக்கு போய் எங்க அப்பாட்ட சொல்லி எனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் வாங்கிடுவேன். ஐயா ஜாலி ஜாலி. சூப்பர் சியா, நீ நினைச்சத நிறைய மார்க் வாங்கிட்ட. நான் கூட நினைச்சேன் நீ ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு, பார்த்தா நீ நல்ல மார்க் வாங்கிட்ட. நான் என்ன மார்க் வாங்க போறேன்னு தெரியல. பாப்போம், மிஸ் பேப்பர் கொடுக்குறாங்கல்ல. Chia, very good Chia. You have scored more marks than before. Very good. I am very glad to be your friend. Thank you Merak. ஐயோ, நான் என்ன மார்க் எடுக்க போறேன்னு தெரியல. நெக்ஸ்ட் ஏன் பேப்பர் தான் நினைக்கிறேன். டேனியோட பேப்பர் இருக்கு. சியா, நீ இதை வாங்கி அவளோட மார்க்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீ அவன் வந்ததுக்கு அப்புறம் சொல்லு. எல்லாத்துலயும் ஃபெயில் ஆயிருக்கான், அதனால தான் இன்னைக்கு வரல போல. அவன் மழைன்னு சும்மா காரணத்தை சொல்லிட்டு பேப்பர் கொடுக்க போறோம், திட்டு வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வராம இருந்துட்டான். எப்படியோ நாளைக்கு வரதானே போறான், அப்போ இருக்கு அவனுக்கு. ஓகே மேம். பாருடி, மார்க் கம்மியா வாங்கியிருக்கேன்னு நினைச்சிட்டு தான் அவன் வராம இருந்திருக்கான் போல. நான் கூட உண்மையாவே அவன் மழை பெய்யறனால தான் வரல, இல்ல தெரியாம வரலன்னு நினைச்சிட்டேன்டி. பாரு, மார்க் கம்மியா வாங்குவோன்னு பயந்துட்டு வராம போயிருக்கான். சரி விட, அவன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம சொல்லுவோம். மிஸ் என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல, அவனை பாவம். மெட்டு தான் உன் பேப்பர். அங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? தான் உன் பேப்பர். மேம் தாங்க மேம், நான் என்ன மார்க் வாங்கியிருக்கேன்? நீ முன்னாடியாவது நல்ல மார்க் வாங்கிட்டு இருந்த, எல்லாம் 80ஸ்ல தானே எடுப்பேன். இப்போ பாரு, 1ல வந்து 41 தான் வாங்கியிருக்க, சயின்ஸ்ல. மேக்ஸ்ல 60 வாங்கியிருக்க, இங்கிலீஷ்ல பார்த்தா 72 தான் வாங்கியிருக்க. எல்லாம் நீ 100 எடுப்பேன்னு பார்த்தா எல்லாம் நீ என்ன பேக்வேர்டில் போயிட்டு இருக்க. பாரு, உன் ஃப்ரெண்டு சியா பாரு, எல்லாம் இம்ப்ரூவ் ஆகி நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டா. நீ என்னன்னா படிக்காம போயிட்டு இருக்க. இம்ப்ரூவ் பண்ண பாரு சியா மாதிரி. சாரி மேம், நான் வந்து இனிமேட் நல்லா படிக்க பார்க்குறேன் மேம். ஆக்சுவலி எனக்கு என்னன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்போ அதனால தான் மேம் நான் கொஞ்சம் கம்மியாக மார்க் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் நான் இந்த கிளாஸில் ஃபர்ஸ்ட் எடுக்க ட்ரை பண்ணுறேன் மேம். மேம் உங்களை பிரின்சிபல் மேம் கூப்பிட்டாங்க. என்ன பிரின்சிபல் மேம் கூப்பிட்டாங்களா? ஐயோ, எதுக்குன்னு தெரியலையே. சரி ஓகே சார், நான் வரேன்னு சொல்லுங்க. ஓகேம்மா, இன்னைக்கு இந்த கிளாஸ் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு வந்து உங்களுக்கு புது லெசன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். எல்லாம் ஃப்ரெஷ் மைண்டோட வந்துருங்க. இப்போ நான் வந்து ஆஃபீஸ் ரூம் போயிட்டு அதோட ஸ்கூல் டிஸ்மிஸ் ஆகிடும். எல்லாரும் பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு வாங்கம்மா. தேங்க்யூ மேம். நான் வீட்டுக்கு போக மாட்டேன், எங்கள் அம்மா என்ன அடிப்பாங்க. நான் கம்மி மார்க் வாங்கினனால நான் வீட்டுக்கு போக மாட்டேன். Why are you crying, Eva? Don't cry. Next time you can get more marks. அதுலப்பா, அவங்க அம்மா வந்து திட்டுவாங்க. ஏற்கனவே வந்து 1 மார்க் 2 மார்க்ஸ் கம்மி எடுத்தாலே இவவை போட்டு அவங்க அம்மா செம்மையா அடிப்பாங்க. இந்த வாட்டி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. 20 மார்க்ஸ் லாஸ் பண்ணியிருக்காங்க பாவம் இவா.